அதில் இலையை வந்து இலையை பற்றி பேசும்போது தஞ்சாவூர்லேருந்து இந்த அடியில் தான் எனக்கு இலை வேணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க. அது ஏன் அந்த அடியில் இலை வேணும்? இப்போ இலை எப்படி வேணால் வைக்கலாம்ல. இப்போ எல்லாருமே ஸ்பெசிஃபிக்காக இலையை பற்றின யாருமே கான்சியஸ் கிடையாது. ஃபுட்டு இலைக்கு வந்தால் போதும் தான் யோசிச்சாங்க. நான் அது பர்டிகுலராக ரொம்ப அனலைஸ் பண்ணி யோசிச்சதில்லை. என்ன ரீசன் தான், இப்போ தஞ்சாவூர் தமிழ்நாட்டிலே 2 ஊரில் இலை நல்லா இருக்கும், இது எல்லாத்துக்குமே தெரியும். தஞ்சாவூர் பெல்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெல்டா அந்த சைடு பார்த்தீங்கன்னா இலை நல்லா ப்ராடாக இருக்கும், தின்னாக இருக்கும், அகலமாக இருக்கும் நல்லா. அதே மாதிரி கம்பம், தேனி, ஜெயமங்கலம், வத்தலகுண்டு இந்த இலை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்கள் பெல்ட் ஃபுல்லாக இலை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இலை அகலமாக கிடைக்கும், லேசாக இருக்கும், இலை பளிச்சுன்னு க்ரீன் லைட் க்ரீன் கலரில் இருக்கும், இலை பார்க்கறக்கே மங்களகரமாக இருக்கும். இந்த 2 ஊர் இலையை தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது. இங்கே இந்த ஏரியா பெல்ட் இன்னைக்கு விளைச்சல் இல்லைன்னா இந்த ஏரியா போயிடும், இந்த ஏரியா பெல்ட் இல்லைன்னா ரெண்டுமே வெண்டார் சங்கங்க வச்சிருக்கிறோம். நம்ம எதுக்கு இலை நம்ம 2 அடியில் மெஷர் பண்ணி போடுறோம்னா, குறைஞ்சது இன்னைக்கு ஒரு எந்த சிம்பிளான ஒரு கல்யாணம் வந்தாலும் ஒரு மெயின் டிஷ்ஷோ சைட் டிஷ் சேர்த்து ஒரு 10 டிஷ் இல்லாமல் கல்யாணம் இருக்காது. ஆமாம், வெஜ்ஜாக இருக்கும், நைட் டிஃபனாக இருக்கட்டும், மார்னிங் டிஃபனாக இருக்கட்டும், மதியம் லஞ்சாக இருக்கட்டும், இல்லை நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், ஒரு மினிமம் ஒரு 10 டிஷ் இல்லைன்னா இருக்காது. இலை எல்லாரும் கல்யாணத்துலையும் நானே போய் உட்காந்தப்ப என்ன நடக்குதுன்னா, அகலம் ஒரு அடி தான் இருக்கும். இந்த பார்சல் கட்டுற இலையெல்லாம் இருக்கு இல்லையா, அது போடுவாங்க. ஸ்வீட் வச்சுட்டு போன பக்கத்துலேயே தயிர் பச்சடி வச்சுட்டு போயிடுவாங்க, தயிர் பச்சடி பக்கத்துலேயே குழம்பு ஊற்றிட்டு போயிடுவாங்க, குழம்பு ஊற்றின பக்கத்துலேயே சாப்பாடு வச்சுருவாங்க. எந்த ஃபுட்டு என்ன டேஸ்ட்னே தெரியாது. இப்போ வெஜிடேரியன் சர்வீஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 ஸ்வீட், ஒரு க்ளோ ஸ்வீட் ஒன்று, ஒரு பீஸ் ஸ்வீட் ஒன்று வைக்கிறோம். அடுத்து சட்னி வெரைட்டியில் ஒரு 3 வைப்போம். அடுத்து ஸ்டார்டர் ஒன்று வைப்போம், ஸ்டார்டருக்கு தேவையான சாஸ் ஐட்டம் ஒன்று வைப்போம். அதை முடிச்சுட்டு ஒரு பிரியாணி ஏதாவது இருக்குன்னா அது ஒரு ரைத்தா வைப்போம். இந்த ஐட்டம் பூரா வைக்கிறோம். ஒரு கப்பில் ஏதோ ஒரு ஸ்வீட் வைப்போம், ஒரு இளநீர் பாயசமோ அல்லது ஏதோ ஒரு சாயத்து கூட ஏதோ ஒரு விஷயம் இப்படிலாம் மேலே வைக்கணும். இந்த 7 ஐட்டம் 8 ஐட்டம் வரணும். சின்ன இலையில எப்படி சர்வ் பண்ணுவீங்க? பக்கத்து போய் மேலே அப்படியே ஊற்றி என்னன்றது. இப்போ அடுத்து மெயின் டிஷ் போகணுமே, மெயின் டிஷ் போட்டு ஒரு இட்லி வைக்கிறோம், ஒரு ஊத்தாப்பமோ ஒரு தோசை வைக்கிறோம், அது சாம்பார் ஊற்றணும். அந்த இட்லிக்கு ஊத்தாப்பத்துக்கு தான் சாம்பார் செட் ஆகும். பிரியாணியில் போய் சாம்பார் ஊற்ற முடியுமா? அடுத்து பிரியாணி, தயிர் சாதம் இப்படி இருக்காங்க. என்ன ஃபுட்டு என்ன டேஸ்ட்னே தெரியாம கலவை சாதம் மாதிரி சாப்பிட்ருவாங்க. அப்போ இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்ம தூங்க போகணுன்னாவே நம்ம பெட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக விரிச்சு ஒரு சுத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மெயின் சாப்பிட்ற பொருள் இல்லை, உள்ள இன்டேக் எடுக்கிறது. அப்போன்றப்ப எந்த பொருள் என்ன விஷயத்தில் இருந்தால் தான் டேஸ்ட்டு தெரியும். டேஸ்ட் இருந்தால் தான் இன்னார சமைச்சான்னு தெரியும், இந்த கேட்டரிங் பண்ணான்னு தெரியும். அதை தாண்டி ஒரு ரிசல்ட் இருக்கும். கிளைண்ட் எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு ஒரு பிராயச்சித்தமாக இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகும். நல்லபடியாக கொடுத்தா தானே நான் பிரியாணி நல்லா பண்ணியிருக்கேன்னு தெரியும், ஒரு சாம்பார் நல்லா பண்ணியிருக்கேன்னு தெரியும், ஒரு இட்லி சாஃப்டாக இருந்துச்சான்னு தெரியும். எல்லாமே ஒரே டேஸ்ட்டில் இருந்துச்சுன்னா என்னென்னு யாருக்குமே தெரியாது. மேலே இருக்க இலைக்கு மேலே இருக்க ஐட்டமே மெயினாக டேஸ்ட்டு தெரியும்னா ஃபஸ்ட்டு இலை பெருசாக இருக்கும். ஆப்வியஸ்லி அதான் உண்மை. புரியுது. ஏன்னா அது அடுத்ததாக கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா இப்போ மட்டன் பிரியாணிலே பார்த்தா நிறைய குளறுபடிகள் இருக்குது நம்ம ஊரில். நிறைய இடத்துல வந்து இது பியூர் மட்டன் பிரியாணியை நம்பி சாப்பிடுவோம், ஆனால் அது மட்டன் பிரியாணியோடைய ஃபீலே கொடுக்க மாட்டேங்குது. அதுக்கான காரணம் என்ன? முக்கியமாக மட்டன் பிரியாணிக்கு இந்த ரைஸில் சமைச்சாதான் டேஸ்ட்டு கொடுக்கும்னு ஏதாவது ஒரு இருக்கு. ரீசன் என்னன்னா, நாட்டுக்கோழியில் போய் உங்களுக்கு கிரில் சிக்கன் போட்டு கொடுத்தா எப்படி இருக்கும்? சாப்பிடுவீங்களா? ஒரு ஃபீலே இருக்காதுல்ல. எலும்பு மேலே கிரில் எப்படி செட் ஆகும்? நாட்டுக்கோழினாவே ஒரு டைட்டாக இருக்கும் கறி. ஆமாம், அது ஒரு சூப்புக்கு சரியாக இருக்கும், ஒரு குழம்புக்கு சரியாக இருக்கும், ஏதோ ஒரு கிரேவி, அதாவது நாட்டுக்கோழி கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆகாது, கிரில் மாதிரி இருக்கும்.